நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே அன்பும் கருணையும் ஈவும் இறக்கமும் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் திரும்ப 100 மடங்கு கிடைக்கும். எங்கும் சந்தோஷம் பொங்கு. நீங்கள் பார்க்கும் பார்வையில் வன்மமும் துரோகமும் எதிரியாக பார்த்தீங்கன்னா எறும்பும் கூட எதிரியாக தெரியும். எல்லாமே நீங்கள் பார்க்குற பார்வை உங்கள் கண்ணோட்டம் தான். இங்கே நடக்கிற இன்ப துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே நீங்களாக உருவாக்கிக்கிறது. எதிரி யாரும் உருவாக்குறதில்ல, அவங்களோட இதில் உருவாக்கிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும் பார்வைக்கு மாற்றினா நல்லா இருக்குது. உலகம் இன்பமயமானது. அன்பாக பார்த்தீங்கன்னா அந்த உலகம் அன்பாக உங்களுக்கு திரும்பி 100 மடங்கு பார்க்கு. வம்பாக பார்த்தீங்கன்னா 100 மடங்கு 200 மடங்கு பார்க்கு. நீங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. எவ்வளவு அன்பு செலுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உண்மையான அன்பு வெளிப்படும். எந்த அளவுக்கு வன்மத்தை செலுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு வன்மம் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு தொடர்ச்சியானது. எண்பது துன்பத்தெல்லாம் தாண்டி அன்பு செலுத்துங்க. எந்த அளவுக்கு எல்லா உயிர் மேலே அன்பு செலுத்துங்கும் போது எல்லா உயிருமே தலை வணங்கு. வன்மத்தை செலுத்தினா வன்மம் தான் உலகு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேருக்கு நேர் உட்காந்து பேசுங்க, தீர்த்துக்குங்க. அதை விட்டு போடு மனசில் ஒன்று, புத்தியில் ஒன்று, அறிவில் ஒன்று, வாழ்க்கையில் ஒன்று இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையோட சீக்ரெட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிர் மேலேயும் அன்பு செலுத்துங்க. சக மனிதர், குடும்பத்தில், வீட்டில், வெளியில், நட்பு வட்டாரம் எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருங்க. வாழ்க்கை வளமாக இருக்குது, நலமாகவும் இருக்குது, ஆரோக்கியமாகவும் இருக்குது, என்னோட சந்தோஷமாக இருக்குது. போலித்தனமான சிரிப்பு இல்லாமல் உண்மையான உள்ளத்தோட, உண்மையான சிரிப்போட, அன்போட எப்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதை பழகினாவே உலகம் நல்லா இருக்குது. அன்பா பழதையும் பார்த்தீங்கன்னா யானையும் கூட எறும்பா தெரியும். வன்மமாக பார்த்தா எறும்பு கூட யானைகளாக இருக்கு. இதுதான் உண்மை. வாழ்க்கையில் எல்லாத்துக்கூடயும் அன்பாக செலுத்துங்க, அன்போடு வாழுங்க.